கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 23/9/2025 ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்றதை வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள், நானே சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் மெம்பரு, கேஎல் டைமண்ட் பேக்கு இதில் உள்ளவங்க எல்லாருமே அப்கிரேடு பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மறக்காமல் அப்கிரேடு பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்யாத்ரா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோமா? வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்பயும் போல் நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறது, அதாவது மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கெல்லாம் கொடுத்துருக்கோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு 7, 9 அண்டு 9, 7 ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். பட் ஆனால் வந்தது 7, 5. ஆக்சுவலி இன்றைக்கி சீபோர்டு 5 வரக்கூடாது. என்ன இறங்கணும்? 6 இறங்கணும், இல்லைன்னா 7 இறங்கணும், இல்லை 0. இதுதான் கணக்கே. பட் அவையானா இப்போ ஊடால 2 நாள் கரெக்டாக நம்ம கெஸ்ஸிங்கில் வருது. அதே மணி எடுத்தோம்னா கெஸ்ஸிங் அப்படியே உல்ட்டாவாக மாறி வருது. இதுதான் ஒரு வருந்தத்தக்க செயல், ஓகேங்களா? எப்பயும் போல் நம்ம வீடியோவில் நம்ம வந்து ஆல் போர்டு, அதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, வீடியோவில் வந்து ஏ போர்டு 7 வச்சுருக்கோம், ஓகேங்களா? இந்த குளறுபடி பண்ணுவேன் தான். அதில் ஆனால் கரெக்டாக ஓரளவு உட்காந்துடுது. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கெல்லாம் கரெக்டாக பக்காவாக எடுக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் பிசுறு தட்டுது. ஏ போர்டு 7 பாஸு, ஆல் போர்டு 7, 7 2 ஏர் வந்துருக்கு இல்லையா? இதில் வந்து ஏபி நமக்கு பாஸு, ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு, சரிங்களா? அதுக்கடுத்து 9, 1 வச்சுருக்கோம். இந்த சி போர்டில் பார்த்தோன்னா 3, 1 வாய்ப்பு இருந்துச்சு. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் மிஷின் நம்பரை அந்த ட்ரா நம்பரை கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 6, 7, 0 இதுதான் கணக்கு. 5 வரக்கூடாது, வந்து 6 தான் இறங்கணும். 6 இறங்கி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு சரியான அடி நல்லா இருந்திருக்கும். 6 இறங்கியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நம்மளுக்கு ஏபி வந்து உல்ட்டாவாக இருக்கும், ஏரே வந்திருக்காது, உல்ட்டாவாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி உட்காந்துருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. எப்பயும் போல் நமக்கு ஏபி 77 பாஸு, ஏ போர்டு 7 பாஸு, ஓகேங்களா? ஏதோ ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்பயும் போல் 23/9/2025 இதுமோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? 3 டிஜிட்டை பொறுத்தளவு நமக்கு இதில் வந்து என்னென்ன நம்பர் ஏறுன்றதை நமக்கு முதல் டீட்டெயிலாக இப்படி ஒரு புது விதமாக பார்த்துருவோம், சரிங்களா? 7 வச்சு ஒரு சைடு 2 எடுப்போம், ஏ போர்டு, ஓகேங்களா? இன்னொன்று 7க்கு 7 எடுத்துக்கிடுவோம். இன்னொன்று 5 வந்திருக்கனால 1 எடுப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் 271 இப்படி எடுத்துருவோம் ஒரு செக்ஷன், சரிங்களா? அதுக்கடுத்து இதே பார்த்துக்கிட்டோம். 7 வச்சு ஃப்ளிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 எடுத்துக்கிடுவோம். 7க்கு 3 எடுத்துக்கிடுவோம். 5க்கு 6 எடுத்துக்கிடுவோம், ஓகேங்களா? செகண்ட் நம்பர் 9, 3, 6, ஓகேங்களா? அதே மாதிரி தான், ஓகேங்களா? சிம்பிள். இதுதான் ஆட்டமே, ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் ஆட்டம். இப்போ எப்படி எடுக்கணும்னா 7க்கு 1 எடுத்துக்கிடுவோம். அப்புறம் இன்னொரு 7க்கு வந்து 4 எடுத்துக்கிடுவோம். அப்புறம் 5க்கு வந்து 0 எடுத்துக்கிடுவோம், ஓகேங்களா? 2 பவர் ஒரு ஃப்ளிப் வரணும், இல்லை 2 ஃப்ளிப்பு ஒரு பவர் வரணும், அவ்வளோதான் வித்தியாசம், சரிங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்பர் எடுத்துக்கிடுவோம். 7க்கு 8 எடுத்துக்கிடுவோம். அதே 7க்கு 1 எடுத்துக்கிடுவோம். 5க்கு 2 எடுத்துக்கிடுவோம். 8, 1, 2, ஓகேங்களா? இந்த ஃபார்மெட் வந்து நான் சொல்ல உங்களுக்கு புரியாது. நாளைக்கு வீடியோவில் உள்ள நம்பர் வந்து அதில் இருக்கான்றதை பாருங்கள். பார்த்துட்டு நமக்கு ஒரு இருந்துச்சுன்னா வாழ்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா திட்டுங்க, சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதில் 4 நம்பர், இன்னொரு 2 நம்பர் தான், சரிங்களா? அதுக்கடுத்து 7க்கு 7
ஏ போர்டில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு 7க்கு வந்து 0வை எடுத்துக்கிடுவோம். அடுத்து 5க்கு வந்து 4 எடுத்துக்கிடுவோம். 704. ஓகேங்களா? அதுக்கடுத்து 7க்கு 2 எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து 7க்கு 1 எடுத்துக்கிடுவோம். 5க்கு 6 எடுத்துக்கிடுவோம். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். ஓகேங்களா? லைவ் ப்ரிஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? பவர் அண்ட் ஃப்ளிப்பு 2 பவரு 1 ஃப்ளிப்பு, 1 ஃப்ளிப்பு 2 பவரு. ஓகேங்களா? இல்லை ஒரு ஃப்ளிப்பு 1 பவரு 1 அசட்டு, அதாவது அதே சேம் நம்பர் அப்படி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குன்னா. ஓகேங்களா? ஏபியில் சேம் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் இப்படி சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அது வந்து ஏபியில் இறங்காது, சி போர்டில் இப்படி இறங்கும் பாருங்களேன். எல்லாமே இறங்கினாலும் வாய்ப்பு இருக்குது, உள்ளே எடுத்து சொருகிருக்கு, பார்த்துக்கிடுவோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். 2 7 1 9 3 6 1 4 0 8 1 2 7 0 4 மற்றும் 2 1 6. இது வந்து பவர் அண்ட் ஃப்ளிப் நம்பரு. நீங்கள் எவ்வளோ தூரம் இது டீட்டெயிலாக பார்க்க வேணாம், இந்த நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி போனால் நான் இப்படி போவேன், இப்படி போனால் எப்படி போவேன், இல்லைன்னா எப்படி போவான். ஓகேங்களா? இவன் போனால் 0க்கு போகணும், 1க்கு போகணும், 7 7 இல்லைன்னா 4 தான். ஓகேங்களா? இல்லைன்னா 4 தான். இப்படி தான் ஆட்டம் வரணும். சரிங்களா? உங்களை குழப்பரும்ல நாளைக்கு இந்த நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம இதே ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ வாங்க, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ஏபி, ஏசி அண்டு பிசி. ஓகேங்களா? இதை பொறுத்தளவு 7 0 0 7. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2 3 3 2 7 2 2 7 மறுபடியும் வரும். அப்புறம் 9 7 7 9. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஏபி அண்டு ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். சரிங்களா? 7 0 இல்லைன்னா 0 7, 2 3 இல்லைன்னா 3 2, 7 2 இல்லைன்னா 2 7, அப்புறம் 9 7 இல்லைன்னா 7 9. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபி அண்டு ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கு. பார்த்து கவனமாக ஆடுங்க. இது 70 32 27 97 கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது, பார்த்து விளாண்டுக்குங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு போர்டு தான் ஏ போர்டு. 2 5 3. ஓகேங்களா? ஏ போர்டு மட்டும்தான். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஆல் போர்டு. ஆல் போர்டை பொறுத்தளவு நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதாவது என்ன நம்பர்னால் இந்த 7 7 5 ரொம்பலாம் இல்லை, சிம்பிள் தான். ஓகேங்களா? பொறுத்தளவு இதில் 2 4 7 இதை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இதை ஒரு நம்பர் மட்டும் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. 2 4 7. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.